பஹல்காம் தாக்குதல் தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை குழு அமைக்க கோரி மனு. மத்திய அரசு விசாரணை செய்து வரும் நிலையில் தற்போது மனுவை விசாரிக்க முடியாது என கூறி தள்ளுபடி செய்த உச்சநீதிமன்றம். 100 நாள் வேலை திட்டத்தில் உயர்த்தப்பட்டுள்ள சம்பளம் இந்த மாதம் முதல் வழங்கப்படும். ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி தகவல். தமிழகத்தில் பின்தங்கிய மக்களின் நிலை பற்றி உண்மையான விவரத்தை அறிந்து கொள்ள தமிழக அரசு காஸ்ட் சர்வே எடுக்க வேண்டும். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். பஹல்காம் தாக்குதலை வைத்து போர் உருவாக்கும் பதற்றத்தை பாஜக அரசு உருவாக்கக்கூடாது. பிசிக தலைவர் தொல் திருமாவளவன் பேட்டி. பஹல்காம் பகுதியிலே நடைபெற்ற பயங்கரவாத படுகொலை மிகுந்த துயரத்தை அளிக்கிறது. ஆனால் அதை காரணம் காட்டி நாட்டில் ஒரு பதற்றத்தை பாஜகவினர் உருவாக்கி வருகிறார்கள். தாவேக தலைவர் விஜயை பார்க்க மதுரை விமான நிலைய பகுதியில் குவிந்த தொண்டர்களுக்கு போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு. அனுமதியின்றி கூடிய கூட்டத்தை லேசான தடியடி நடத்தி கலைத்த போலீசார். இருசக்கர வாகனங்களில் சாகசம் செய்தபடி வருவதை தாவேகவினர் தவிர்க்க வேண்டும். தனது வாகனத்தை தொண்டர்கள் பின்தொடர்ந்து வர வேண்டாம் என்றும் மதுரை புறப்படும் முன் சென்னையில் விஜய் பேட்டி. யாரும் என்னுடைய வேனுக்கு பின்னாடியோ காருக்கு பின்னாடியோ யாருமே ஃபாலோ பண்ணுறதோ, இந்த பைக்கில் ஃபாஸ்ட்டாக வர்றதோ, பைக் மேலே நின்றுக்கிட்டு பைக் ஓட்டுறது, ஹெல்மெட் இல்லாமல் இந்த மாதிரிலாம் வராதிங்க. ஏன்னா அந்த காட்சியெல்லாம் பார்க்கறதுக்கே மனசுக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது. விஜயின் வேண்டுகோளை புறக்கணித்த ரசிகர்கள் மதுரையில் விஜயின் வாகனத்தை பின்தொடர்ந்து கோஷம். ஷூட்டிங்கிற்காக சென்ற விஜய் பிரச்சார வாகனத்தில் சென்றது ஏன் என சமூக ஆர்வலர்கள் கேள்வி. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மத்திய அமைச்சரவை முடிவு செய்துள்ளது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் வரவேற்பு. திமுக கூட்டணி கட்சிகளின்றி 234 தொகுதிகளிலும் தனித்து நிற்பது தயாரா? அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர். பி. உதயகுமார் சவால். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் கைதான ஞானசேகரன் மீது 35 வழக்குகள் பதிவு. வழக்கில் சிபிஐ விசாரணை தேவையற்றது என சென்னை உயர்நீதிமன்றத்தில் டிஜிபி அறிக்கை தாக்கல். கொடைக்கானல் பிரைன் பூங்காவில் கண்களுக்கு விருந்தளிக்கும் வகையில் பூத்து குலுங்கும் பச்சை நிற ரோஜா. பூக்களுக்கு முன்னின்று செல்ஃபி எடுத்து மகிழும் சுற்றுலா பயணிகள். தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு மீண்டும் பஹல்காமுக்கு வருகை தர தொடங்கிய சுற்றுலா பயணிகள். பஹல்காம் மக்களும் ராணுவமும் அன்போடு வரவேற்பதாக பயணிகள் மகிழ்ச்சி. பிரதமர் மோடி ஒரு ஃபைட்டர். அவர் எந்த ஒரு சவாலையும் எதிர்கொள்வார். மும்பையில் பிரதமர் பங்கேற்ற பேப்ஸ் மாநாட்டில் தொடக்க விழாவில் நடிகர் ரஜினிகாந்த் பேச்சு. ராஜஸ்தானின் அஜ்மீர் நகரில் ஹோட்டலில் பயங்கர தீ விபத்து. அதிகாலை ஏற்பட்ட தீ விபத்தில் 4 பேர் உயிரிழப்பு. படுகாயமடைந்த 4 பேருக்கு தீவிர சிகிச்சை. ஜெருசலேம் அருகே பற்றி எரியும் காட்டுத் தீயை அணைக்கும் பணிகள் தீவிரம். தேசிய அவசர நிலையை அறிவித்தது இஸ்ரேல் அரசு. இன்றைய ஐபிஎல் போட்டியில் மும்பை ராஜஸ்தான் அணிகள் பல பரீட்சை. வெளிப்பாட்டிகளில் இரு அணிகளும் முன்னேற தீவிரம். காயம் காரணமாக ஐபிஎல் தொடரில் இருந்து மேக்ஸ்வெல் விலகல். மேக்ஸ்வெலுக்கு பதிலாக சூரியவன்ஷ் களமிறங்குவார் என பஞ்சாப் அணி நிர்வாகம் அறிவிப்பு.